வணக்கம். அர்ஜமா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நோஸ் வரைகிறது அப்படின்னு தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஷேடிங்ஸ் எல்லாம் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹெச் இல்லைன்னா 6H பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹரிசாண்டலாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறமா வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஹரிசாண்டல் கோடு மேலேயே. அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை 0ன்னு எடுத்துக்கிட்டு அதிலேருந்து எல்லா பக்கமும் 1 சென்டிமீட்டரில் புள்ளி வச்சு ஒரு வட்டம் போடுங்க. நீங்கள் இதுக்கு ஸ்கேலோ இது வேறு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, கையிலேயே போட்டு பழகிக்கோங்க, அதுதான் யூஸ்ஃபுல். ஸ்டார்டிங்கில் வேணால் நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி பழகும்போது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெகுலராக பழகினீங்கன்னா கையில் சாதாரணமாகவே போட்டுடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஹரிசாண்டலாக ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அதிலிருந்து கீழே வெர்டிக்கலாக போகிற கோடில் ஒரு 8 சென்டிமீட்டருக்கு புள்ளி வச்சுட்டு மறுபடியும் ஹரிசாண்டலாக ஒரு கோடு போடுங்க. ஹரிசாண்டலாக கோடு போட்டுட்டு அந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு போட்ட வட்டத்தில் ஓவர்லேப் ஆகிற மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் போடுங்க. இதான் மூக்கோட பேசிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறமா அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, 6B பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த குட்டி வட்டத்திலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலேருந்து ரைட் சைடுக்கு ஒரு வளைவு மாதிரி போடுங்க. இதுதான் மூக்கோட நுனி. அடுத்து அவுட்ரு பார்ட் போட போகிறோம். அதுவும் வரைஞ்சிடுங்க. அந்த ரவுண்டையே பேஸாக எடுத்து அது மேலேயே ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த லைன்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் 6H பென்சில்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அழிக்கும்போது. இதே டார்க்கான பென்சில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ட்ராயிங்கையே கெடுத்துடும். ஸோ நீங்கள் லேசான பென்சில் யூஸ் பண்ணி 6H இல்லைனா H அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அழிக்கும்போது அந்த இடத்துல முன்னாடி ட்ரா பண்ணதே தெரியாது. ஸோ அழிச்சிடுங்க. அழிச்சிட்டு மறுபடியும் ஷேட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம B பென்சில் இல்லைனா 2B பென்சில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். மூக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேடிங்கில் தான் கொண்டு வரணும். இந்த பார்ட் மட்டும்தான் டார்க்காக இருக்கும், மற்றதெல்லாம் ஷேடிங்கில் தான் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் B பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு பெரிய வட்டம் போட்டோம் இல்லையா, அதிலிருந்து இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி கொண்டு போய் அப்படி மேலே கொண்டு போயிடுங்க. அந்த கோடை கொண்டு போயிட்டு மூக்கோட ஷேப் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மூக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு காமனாக ஒரு மூக்கு எடுத்து வரைஞ்சிருக்கோம். இனி நெக்ஸ்ட் வர வீடியோலலாம் எப்படி வேறு எந்தெந்த மாதிரி மூக்கை வரையலாம் அப்படின்னும் எந்தெந்த ஆங்கிளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டுட்டோரியல்ஸ்லாம் போடுறேன். இப்போ ஷேடிங்க்கு இந்த பென்சிலை ஹோல்டு பண்ணுறது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி தான் நான் எப்பவுமே ஷேடிங் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்பேசஸ் சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி ஷேட் பண்ணுங்கள். மூக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு நீங்கள் நெட்டபிள் எரேசர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல இருக்கிறதெல்லாம் அழித்து எடுத்துட்டிங்கனாலே மூக்கோட ஷேப் வந்துடும். நான் இப்படி தான் பண்ணுவேன் எப்போவுமே. ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனை லைட்டாக வரைஞ்சிட்டு அப்புறம் இந்த பென்சில் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஷேட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் ஷேட் பண்ணிவிடுவேன். நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த எல்லாத்துலேயுமே ஷேட் பண்ணிவிடுவேன். ஷேட் பண்ணிவிட்டு இப்படி தான் ஷேட் பண்ணுவேன். இதுலேருந்து இதோட கண்டினியூட்டி கண்ணுக்கு போகும் இல்லையா, அது ஐப்ரோஸுக்கு போகிறது கண்டினியூட்டி. அது ஆக்சுவலாக முன்னாடியே ஐஸ் சொல்லிட்டேன். இது நோஸ், அடுத்து மவுத், அப்புறம் இயர்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன் அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸில். இப்போ இந்த ஷேடிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பண்ணிட்டோம்னா இப்போ மற்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்லைன் பண்ணி காமிச்சிடலாம், கண்ணோ வாயோ எல்லாம். மூக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேடிங்கில் தான் கொண்டு வரணும். ஸோ ஜாகிரதையாக பண்ணுங்கள். இப்படி டார்க்காக இருக்க வேண்டிய இடத்த மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் பென்சில் ஷேடிங்லேயே கொண்டு வந்துடலாம். அடுத்து ஸ்மஜ் பண்ண இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க. இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சதெல்லாம் ஸ்மஜ் பண்ணுங்கள். ஏன்னா சில இடத்துல டார்க்காகவும் சில இடத்துல லைட்டாகவும் ஆயிருக்கும், அதை ஸ்மஜ் பண்ணிவிடுங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ட்ரா பண்ணிங்க இல்லையா, அதையும் ஸ்மஜ் பண்ணிவிடுங்க. ஸ்மஜ்ஜிங்க்கு நம்ம இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மஜ் பண்ணிவிட்டு நம்ம நெட்டபிள் எரேசர் யூஸ் பண்ணி தேவையில்லாத இடத்துலலாம் பேச்சஸை எடுத்து விட்டுடலாம்.
அப்புறம் ஸ்மஜ் பண்ணனால அந்த இடத்துல அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஸ்மஜ் ஆகிடுச்சு. ஸோ அது அந்த இடத்த வந்து மறுபடியும் அவுட்டர் லைன் போட்டுக்கிறோம். நம்ம அவுட்டர் லைன் போட்டுட்டு அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ட்ரா பண்ணிவிடுங்க, கொஞ்சம் லைட்டாக ஷேட் இருக்கிற மாதிரி. அடுத்து நெட்டபிள் எரேசர் யூஸ் பண்ணி மூக்கு ஆக்சுவலாக வந்து ப்ரொஜெக்ஷனாக தெரியும் இல்லையா, அதுக்காக முன்னாடி மூக்கோட நுனியில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அப்புறமா மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த எரேசர் நெட்டபிள் எரேசர் வச்சு எடுத்துடணும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் வந்து மூக்குக்கு மேலே வந்து எதுவும் டார்க் பேச்சஸாக தெரியாது, ஒயிட்டாக தான் இருக்கும். அதை நம்ம பேப்பர் ஒயிட்டாக விட்டுடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒத்தி எடுத்து நம்ம அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். இதே லெஃப்ட் சைடு சைடு வியூ அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து ஆங்கிள் மாறும். ஸோ வந்து நம்ம ஜாஸ்தி வந்து பிளாக் இது வச்சுட்டு கொஞ்சம் இடத்துல மட்டும் நெட்டபிள் எரேசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒத்தி எடுப்போம். அடுத்து லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் வந்து ஒத்தி எடுத்துடுங்க. அந்த மாதிரி மெதுவாக லைட்டாக ஒத்தி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிடும். நீங்கள் வந்து நெட்டபிள் எரேசரை வந்து எப்படி வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஷேப் பண்ணி அந்தந்த இடத்துல ஒத்தி எடுத்துடுங்க. ஆனால் மூக்குக்கு ஆக்சுவலாக கீழே இருக்கிற பிளேஸ் மட்டும்தான் வந்து டார்க்காக தெரியும் ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் வந்து நீங்கள் நல்லா நெட்டபிள் எரேசர் வச்சு ஒத்தி எடுத்துடுங்க. அப்புறம் இன்னும் பேப்பர் ஒயிட் வரணுங்கிறதுக்காக நான் எரேசர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அழித்தேன். அடுத்து வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அதே மாதிரி ட்ராப் பண்ணிவிடுங்க, ரொம்ப அழிஞ்சு போனதெல்லாம். மற்றதை வந்து அந்த மாதிரி பேப்பர் ஒயிட்டே விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மூக்கோட ஷேப் கிடச்சிடும். இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் வந்து கொஞ்சமாக பேப்பர் ஒயிட்டும் இருக்கணும், லைட்டான ஷேடிங்கும் அதில் வரணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த சைடு கொஞ்சம் அந்த ரைட் சைடு மூக்கோட சேர்ந்த மாதிரி ஷேட் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைடு மூக்கும் அது கூட சேர்ந்த மாதிரி ஷேட் பண்ணுங்கள். இது வந்து மூக்கோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக அது தெரிவிச்சிக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஷேடிங்கில் தான் கொண்டு வரணும். இது மூக்குக்கு கீழே வாய்க்கும் மேலே ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, அது ட்ரா பண்ணுறேன். இது வந்து அடுத்து மவுத்தோட கண்டினியூட்டிக்காக ட்ரா பண்ணுறேன். அடுத்து வந்து மவுத் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் இயர்ஸ் போடுறேன். அதுக்கப்புறமா ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடுறேன். இப்போ வந்து நம்ம மூக்கு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மூக்கை வந்து ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் மூக்கு ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து வெவ்வேறு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.